ஹாய் ஹலோ வைஸ் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்புலாம் வந்திருக்குதுங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியரா வேலை செய்யறீங்க, ஆசிரியருக்கு அப்ளை பண்ணுங்க. இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க்கரு, பியூனு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேகன்சிலாம் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றேன். இந்த வேலை எனக்கு வேணும்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனா இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் தாங்க இருக்கும். ஸோ காலி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 280 வேகன்சிங்க. ஆமா. ஒரு வேகன்சி 2 வேகன்சினாவே அப்ளை பண்ணுவோங்க. 280ங்க கண்டிப்பா நமக்கு ஜாப் கிடைக்குங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்ததே பல பேத்துக்கு தெரியாதுங்க. ஸோ உடனடியா அப்ளை பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 30,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. அதே மாரி எளிதா வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைன்ல குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். டெட் எக்ஸாமு, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கலைங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தவற விட்டுறாதீங்க. அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாங்க. ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிக்கலாங்க. ஸோ இவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலைங்க. ஸோ டெட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி மறக்காத ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த காலியிடங்கள் 160ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, நான் சொல்றேங்க. முதுகலை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி இருக்குதுங்க. ஸோ நல்லா நோட் பண்ணீங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு 49 வேகன்சிங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முதுகலையில பட்டம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர், அதாவது இளங்கலை ஆசிரியர் நம்ம சொல்லுவோம். அதுல ஒரு 40 வேகன்சிங்க. இதுக்கு நீங்க பட்டதாரி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும். அடுத்து ஆரம்ப பள்ளி பிரைமரியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி மற்றும் டிடிஇடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பிடிசி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க. உடற்கல்வி ஆசிரியர், பிடி டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிங்க. இதுக்கு நீங்க முதுகலையில இருந்தாலும் சரி, இல்ல இளங்கலையா இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கலை மற்றும் கைவினை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நுண்கலையில வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா அப்படி இல்லைன்னா பட்டம் படிச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசகர் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு உளவியல் ஆலோசனை சார்ந்த நீங்க முதுகலை படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிசிஏ, எம்சிஏல்னா அதுக்கு நிகரா நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைப்ரரியன் 2 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நூலக அறிவியல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் படிச்சிருக்கேன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பியூனுங்க. நல்லா நோட் பண்ணீங்க. பியூனா 160 வேகன்சி குடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு குடுக்குறாங்க. உங்களுக்கு சம்பளமா 6,755 முதல் 30,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. உங்களுடைய திறமைக்கு ஏத்த மாரி. ஸோ மேல மொத்தம் 160 சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு 160 இந்த 49 எல்லாம் கூட்டும்போது 280 வருதுங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2026 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்ப முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்லைனுங்கும் போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே எடுத்து அதுக்கு மேல தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ விண்ணப்ப படிவத்தோட சுய சான்று மற்றும் ஆவணங்கள் கொடுக்கப்பட்ட முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அதாவது நீங்க என்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே வச்சு இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் அல்லது கடைசி தேதிக்கு அப்புறமேட்டு வந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும். ஸோ உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுன்னா கீழே வந்து பாருங்க வெப்சைட் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குது, இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் கேஜிபிவி அறிவிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2026க்காக வந்து பார்த்தீங்கன்னா கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் அல்லாத வேலை பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு முழு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா இணையதளம் கொடுத்துருக்காங்க. அந்த இணையதளத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. அது வரைக்கும் நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோலாம் பாருங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறேன். இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.